யாருமே எதிர்பார்க்காத விதமா ஆக்டர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால இன்னைக்கு காலமாகியிருக்காரு. மஞ்ச காமாலையால பாதிக்கப்பட்டு சென்னையில இருக்க ஜென் ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த நிலையில அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. பிக் பாஸ் தர்ஷனை வச்சு டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ற படம் தான் காட்ஸில்லா. இந்த படத்துல ஆக்டர் ரோபோ சங்கர் கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் நேத்து சென்னையில எடுத்துட்டு இருந்த நிலையில ஆக்டர் ரோபோ சங்கர் திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. அவரை ஜென் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீர்ச்சத்து குறைபாடாலையும் குறைந்த ரத்த அழுத்தம் அதாவது லோ பிபி காரணமாகவும் நேத்து மயங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. வென்டிலேட்டர் உதவியோட அவரோட உயிரை காப்பாற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு சுமார் ஒரு 8:30 மணி அளவில் உயிரிழந்திருக்காரு. ரோபோ சங்கர் சில வருஷங்களுக்கு முன்னாடியே மஞ்சக்காமலை நோயால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் அவரோட உடல்நல தேறி திரும்பவும் படங்கள்ல நடிச்சிட்டு வந்த நிலையில மீண்டும் மஞ்சக்காமலையால பாதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில தான் கல்லீரலும் சிறுநீரகமும் கடுமையா பாதிக்கப்பட்டதால அவர் உயிரிழந்திருக்காரு. இவரோட இந்த மறைவு திரையுலகத்துல இருக்க எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. மேலும் இவரோட இந்த மறைவுக்கு எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் டிவில காமெடி ஷோல மிமிக்ரி ஆர்டிஸ்டா அறிமுகமாகி பிரபலமா அறியப்பட்ட ரோபோ சங்கர் 2007ஆம் ஆண்டு ஜெயம் ரவியோட நடிப்புல வெளியான தீபாவளி படத்தின் மூலமா வெள்ளி திரையில நடிகரா அறிமுகமானவர். அதுக்கப்புறம் வெள்ளி திரையிலையும் அசத்தினாரு. இவருக்கு இப்படி யாருமே எதிர்பார்க்காத விதமா ஆகும்னு பலரும் கண்ணீரோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்மளோட மைக் டாக்கிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.